இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பயப்படாம என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. மேடம், என் பேர் தினேஷ். நாங்க 3 பேரும் கௌதமோட டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் சுத்துவோம், ஒன்னாதான் சரக்கடிப்போம், போதைப் பொருள் பயன்படுத்துவோம் மேடம். அப்படித்தான் ஒரு நாள் பாருக்கு போயிட்டு போதைப் பொருள் பயன்படுத்திட்டு நாங்க திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த பக்கமா ஒரு பொண்ணு யூனிஃபார்மோட வந்துட்டு இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு கௌதம் ஆசைப்பட்டான். இல்ல, அவனுங்க போய் சொல்றானுங்க. Shut up. கடைசியா உங்களுக்கு வார்னிங் தரேன். இதுக்கு மேல கூச்சல் போட்டீங்க வச்சுக்கோங்களேன், உடனடியே உங்களை கைது பண்ண சொல்வேன். நீங்க சொல்லுங்க, ஸ்கூல் பொண்ணுனா என்ன வயசு இருக்கும்? 13 வயசு மேடம். அந்த நைட்ல அந்த பொண்ணு வேணும்னு இந்த கௌதம் சொன்னான். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கடத்தினோம். அந்த சின்ன பொண்ணை தனியா கொண்டு போனோம். அப்போ இந்த கௌதம் அந்த குழந்தைய அந்த பொண்ணு என்ன பண்ணிய? நாங்க எதுவும் செய்யலண்ணா. கௌதம் தானே அந்த சின்ன பொண்ணை கற்பழிச்சிட்டான். மேல சொல்லுங்க, அதுக்கப்புறமா என்ன கொடுமை பண்ணான்னு? ஆனா அந்த பொண்ணு செத்து போச்சுண்ணா. இந்த கௌதம் தானே அந்த அப்பாவி புள்ளைய கொன்னா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்டு. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க சண்முகம். சொல்லுங்களேன், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இவன் என்னென்ன கொடுமை செஞ்சான்னு சொல்லுங்க. அந்த சின்ன பாப்பாவை கௌதம் கருப்படிச்சு கொன்னுட்டான் சார். அந்த கற்பழிப்புக்கு அப்புறம் கௌதம் ஜெயிலுக்கு போனாரா? இல்லைங்க சார், கௌதமோட அம்மா அந்த வைஜெயந்தி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க கௌதமை காப்பாத்திட்டாங்க. கௌதம்க்கு பதிலா யாரோ துரைன்னு ஒரு ஆளு வாண்டடா வந்து நான் தான் கொன்னேன்னு சொல்லி சரண்டர் ஆகி கௌதம்காக ஜெயிலுக்கு போயிட்டாரு சார்.